ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 1:23 மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உலகத்தின் மனிதர்கள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். Dear children of God, Emmanuel, meaning God with us. What a great promise. Your friends may not be with you. Your relatives may not be with you. Your siblings may not be with you. But our Lord God is with you. He is always with you. Our God is a God who keeps his promises. God with us. That's a great promise. It's a sign. When a virgin can conceive and give birth to a child, it is possible for God to be with you. If you think it is impossible that a virgin can bear a child, it is impossible if you think God is with you. But it is on the contrary. God with us. He is always with us. Jesus is unchanging. Yesterday, today, and forever. As we read in the prophecy of Isaiah chapter 7:14, it's a sign given to God's people to show that God with us. ஆண்டவர் அல்லது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற முடியும் என்றால் தேவன் நம்மோடு இருப்பதும் சாத்தியம். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். He will not go away from you. He will not leave you nor forsake you. He will be always with you until the end of the world. Wherever you go, you are not alone by yourself. Jesus is with you. Jesus is coming with you. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு வருகிறார். இயேசு நம்மை வழி நடத்துகிறார். நம்மை அவர் தனியே விட்டுட்டு போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருப்பார். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆபத்து வந்தா கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அவர் உங்களை தப்புவிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்களை கனப்படுத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆச்சரியமான பாதையிலே நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. You need to believe that the Lord will be with you and do extraordinary things in your life so that you will glorify his name. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவது எவ்வளவு உம்முடைய பார்வையில் எளிதாக இருக்கிறதோ, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட இருப்பதும் எளிதான காரியம். எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதையில் நடத்தி செல்லும். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.